எப்பவுமே இந்த மழை ஈரத்துல துணியை நம்ம எவ்வளோதான் ட்ரை பண்ணி போட்டாலும் காயவே காயாதுங்க. ரொம்ப அப்படியே நெச நெசன்னு இருக்கும். கிளைமேட்டும் நல்லா தான் இருக்கும். ஆனால் வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு தான் அதோட கஷ்டம் என்னங்கிறது தெரியும். நம்மளை விடுங்க. இந்த மாதிரி மழை காலத்தில் தோல் நோய்களும் அதிகமாக ஏற்படும். ஒருத்தர் புலம்புறத கேட்டிருக்கோம். நான் எவ்வளோ சுத்தமாக இருக்கிறேன், என்னோட துணியை நல்லா துவைச்சி நல்லா ட்ரை பண்ணி தான் யூஸ் பண்ணுறேன். ஆனாலும் எனக்கு தான் ஏதாவது ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்குது. என் ஃப்ரெண்டு குளிக்கவே மாட்டாங்க சரியா, அவங்களோட துணியும் கரெக்டாக வாஷ் பண்ணி போட மாட்டாங்க. ஆனால் அவங்க எந்த மாதிரியான ஸ்கின் இன்ஃபெக்ஷனுமே வர்றதில்ல அப்படின்னு புலம்புறவங்கள நம்ம நிறைய கேட்குறோம். ஏன் இந்த வேறுபாடு? நம்மளை நாம் க்ளீனாக தானே வச்சுக்கிறோம், ஆனால் நமக்கு மட்டும் ஏன் தோல் நோய் அடிக்கடி ஏற்படுது அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கிறவரா நீங்கள்? உங்களுக்கான பதிவு தாங்க இது. முதல்ல இந்த தோல் நோய் ஏற்படக்கூடிய உடம்பினருக்கு உஷ்ணம் அதிகமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஏற்படும். அதாவது பித்தம். உடலில் அந்த பிஎம்ஆர் ரேட் பித்தம் அதிகம் இருந்தது அப்படின்னா அந்த கிருமிக்கான சரியான இடமா அது அமையுது. அதாவது ஒரு கிருமி வளர்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூடு, நல்ல ஒரு ஈரப்பதம், கதகதப்பான அந்த சூழ்நிலையில் அது நல்லா பிடிச்சு வாழ ஆரம்பிக்கும். அந்த மாதிரி உடம்பினர் பித்தம் அதிகமாக இருக்கக்கூடிய உடம்பினருக்கு தான் அடிக்கடி ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படும். நீங்கள் குளிர்காலமாக இருந்தாலும் சரி, வெயில் காலமாக இருந்தாலும் சரி, தினசரி கண்டிப்பாக குளிக்கணும். அப்போ தான் உங்களுடைய உடல் சூடு குறையும். ஏன்னா மற்றவங்கள பார்த்து நீங்கள் பொறாமப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கிற மாதிரி மற்றவங்களுக்கு அவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். அது நமக்கு தெரியாது. அதனால் நம்மளை நாம் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய உடல் மொழி என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய உடம்பு வாதமா, பித்தமா, கபமா, நமக்கு எது ஒத்துக்காது, எது ஒத்துக்கும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாம் ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எந்த டிசீஸும் வராது. ரொம்ப ஹீட் உடம்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக வெயில் காலத்தில் 2 நேரம் குளிக்கணும். குளிர்காலமாக இருந்தாலும் கம்பல்சரி அவங்க குளிக்கணும். குளிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த செயல். நம்ம உடல் சூடை குறைக்கக்கூடிய ஒரு நல்ல மருந்துங்க. தவறாமல் நீங்கள் உங்கள் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க.